இங்க ஒரு பிசினஸ்மேன் தெரியாம 140 மாடி உயரமான பில்டிங்ல இருந்து கீழே விழுந்துறாரு. பார்த்தா அவரோட ஆத்மா அவர் வாங்கின பூனையோட உடம்புக்குள்ள போயிருது. சோ அவரோட ஃபேமிலிக்கு இதை புரிய வைக்கிறதுக்காக ஒரு பெண்ணை எடுத்து பேப்பர்ல எழுத ட்ரை பண்றாரு. ஆனா அதை எழுதி முடிச்சுட்டு பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு பூனை கிறுக்கின மாதிரி தான் இருக்கு. இப்ப இவருக்கு வேற வழி தெரியாம அவரோட ஐடி கார்டு எடுத்துட்டு வந்து அவர் வைஃப் கிட்ட கொண்டு வந்து கொடுக்கறாரு. ஆனா அவரோட வைஃப் இந்த பூனை அவங்களை விளையாடதா கூப்பிடுதுன்னு தப்பா நினைச்சிட்டு அந்த ஐடி கார்டை வாங்கி வச்சுட்டு கதவை சாத்திட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் இவருக்கு கொடுக்கற எந்த ஒரு சாப்பாடும் பிடிக்காம அவர் சாப்பிடாமலே இருக்காரு. சோ இந்த பூனையை வாங்கின ஷாப்போட ஓனரே வர சொல்லி என்னன்னு செக் பண்றாங்க. அவருக்கு ஆல்ரெடி பூனைங்க கிட்ட பேசி பழக்கம் இருக்கிறதால அவர் இது கிட்ட பேசி என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு பூனை மாதிரியே நடிக்க சொல்லி இங்கேயே விட்டுட்டு போயிடுறாரு. அன்னையில இருந்தே இவரும் பூனைங்க செய்யற எல்லாத்தையுமே செஞ்சு சொல்ற பேச்ச கேட்கிற பூனையாவே மாறிடுறாரு. ஒரு நாள் இவரோட வைஃப் யார்கிட்டயும் போன்ல பேசுறத பார்த்ததுமே அவங்க மேல சந்தேகப்பட்டு அவங்களுக்கே தெரியாம அவங்க போற கார்ல ஏறிக்கிறாரு. அங்க போனதுமே அங்க ஒருத்தர் இவரோட வைஃப் தொட்டு தொட்டு பேசுறத பார்த்ததுமே கோவம் வந்து அவனை கடிக்கிறதுக்காக ட்ரை பண்றாரு. அதுக்கப்புறம் அவன் ஒரு சாதாரண ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் தான் தெரிஞ்சதுமே அமைதியாயிடுறாரு. ஆனா இவர் எப்பயுமே பிசினஸ்ல பிஸியா சுத்திட்டு இருக்கதால அவரோட வைஃப் உங்களை டைவர்ஸ் பண்ண போறதா சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டதுமே அவர் மனசு உடைஞ்சு போயிடுறாரு.